Hi, hello friends. Welcome to my channel Kavi Creations. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைகளை வந்துட்டு எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்துக்க போறோம். கோடை காலத்துல குழந்தைகளை காக்க 8 எளிய வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிப்பதற்கு முன்பே பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. உச்சத்தை எட்டி இருக்கிற மாதிரி வெயில் பயங்கரமா இருக்கு. காலையில 10 மணிக்கு மேல் வெளியில் சென்றாலே சுட்டெரிக்கும் வெயில் மண்டையை பிளக்கிறது. பெரியவர்களுக்கே இப்படி என்றால் குழந்தைகளுக்கு சொல்லவா வேண்டும்? குழந்தைகள் வெயிலில் விளையாடி திரிவதால் உடலில் நீர்ச்சத்து குறைய வாய்ப்புள்ளது. மேலும் சூட்டின் காரணமாக உடலில் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெயில் காலத்தில் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது நம் கடமை. எனவே வெயில் காலத்தில் குழந்தைகளை எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பதை காணலாம். குழந்தைகளுக்கான 6 மாதத்திற்கு கீழே உள்ள குழந்தைகளை நேரடியாக சூரிய வெளிச்சம் படும்படி வெயிலில் தூக்கிச் செல்லக்கூடாது. அப்படியும் அவசரமாக தூக்கிச் செல்ல நேரிட்டால் குழந்தைகளை நன்றாக காட்டன் துணிகளை கொண்டு போர்த்தி கொள்ளுங்கள். 6 மாதத்திற்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு சன்ஸ்கிரீன் உபயோகிக்கலாம். குழந்தைகளுக்கான சன்ஸ்கிரீன் தேர்ந்தெடுப்பது எப்படி? குழந்தைகளுக்கான சன்ஸ்கிரீனை தேர்ந்தெடுப்பது நீங்கள் குழந்தைகளுக்காக உபயோகிக்கும் சன்ஸ்கிரீன் ஜிங்க் ஆக்சைடு அல்லது டைட்டானியம் டை ஆக்சைடு 10 SPF அளவு 30 இருக்குமாறு பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்க பிரத்யேக கிரீம்கள் உள்ளன. அவற்றினை உபயோகிப்பது சிறந்தது. வெயில் காலத்தில் உடைகள் என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசான பருத்தி உடைகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. வெள்ளை, சிவப்பு, பச்சை மற்றும் நீல நிற ஆடைகள் சூரிய ஒளியினை கிரகிக்காது என்பதால் இந்த நிற ஆடைகளை உபயோகிக்கலாம். சிறுவர்கள் வெளியில் செல்கிறார்கள் என்றால் தொப்பி மற்றும் சன்கிளாஸ் ஆகியவை அணிவிக்கலாம். குழந்தைகளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் விளையாட அனுப்பாமல் இருப்பது சிறந்தது. விளையாட வேண்டுமென்றால் மாலை 4 மணிக்கு மேல் விளையாட செல்லலாம். உணவு முறை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். தண்ணீர் சத்து அதிகமுள்ள பழங்களான தர்பூசணி, வெள்ளரிக்காய் ஆகியவற்றை அடிக்கடி கொடுக்க வேண்டும். குழந்தைகள் வெயிலில் விளையாடும் போது வியர்வை மூலம் அதிகப்படியான நீர்ச்சத்துக்கள் வெளியேற வாய்ப்புள்ளது. மேலும் குழந்தைகள் விளையாட்டு போக்கின் காரணமாக தண்ணீர் குடிக்க மறந்து விடுவர். எனவே நாம் அடிக்கடி குழந்தைகளை தண்ணீர் அருந்த கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப். Bimoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bimoto e-shopping இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.